வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2026. 2026 எனக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். உங்கள் வேலையில் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் ஹெல்த்து, மணி, வெல்த்து, அச்சீவ்மெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸு, எஜுகேஷன், ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களே, புருவம் செதுக்கி சாயம் பூசிய கண்களை விட கனவுகளை சுமந்து கருவளையம் சூழ்ந்த கண்கள் விலை மதிப்பற்றதாகும். இதை தெரிஞ்ச விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். மறக்காமல் கமெண்ட்டில் 2026ன்னு போட்டு ஃபயர் எமோஜி போடுங்க. புத்தாண்டை நீங்கள் எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு தான் இருக்குது. முதல்ல இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா 2026க்கான தேவையான வழிகாட்டுதல் நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து 2026 விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்ற வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கீங்க கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரவங்க. டோட்டலாகவே பார்க்கலாம். முதல்ல கரியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நல்ல வார்த்தையோட விருச்சிகத்துக்கு ஆரம்பிக்கணும்னா குரு பலன். குரு பார்க்கக்கூடிய வருஷமாக இது வருது. விருச்சிகத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம்னா குரு பகவானை சொல்லலாம். குரு தான் முதல்ல. அவர் எப்பெல்லாம் வருகிறாரோ அப்போல்லாம் சந்திரன் காப்பாற்றப்படுகிறார். சந்திரன் வந்து வலுவிழந்த இடம்னா அது விருச்சிகம். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல எப்போல்லாம் வந்து குரு பகவான் வலுவடைகிறாரோ அங்கே சந்திரன் காப்பாற்றப்படுகிறார். விருச்சிகத்துக்கு எப்படியும் செகண்ட் ஹாஃபில் சார்ஜ் எடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு துவக்கத்தை நம்ம எடுப்போம். கரியர் எப்படி இருக்குன்னா, ஒரு ஜாப் தேடுறவராக இருக்கீங்க, ஒரு ஃப்ரெஷர் ஒரு ஜாப் தேடுறீங்கன்னா இந்த வருஷம் வேலை கிடைக்குமா? ஆரம்பத்தில் ஒரு மாதிரி மனசுக்கு திருப்தியாக நினச்ச இடத்துக்கு டக்குன்னு போகிற மாதிரி அதெல்லாம் வந்து 50-50% இருக்கும். விருச்சிகனா ஒரு போராளி குணம். தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா முதல்ல காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி தெரியும். அப்புறம் போக போக நல்லா வந்து ஒத்து போகிற மாதிரி தெரியும். ஜூன் வரைக்கும் ரொம்ப ஆவரேஜ். மே வரையும் வச்சுக்கோங்க. மே எண்டு. ஜூன்லேருந்து ஒரு 7 மாதம் சூப்பரான ஸ்கோரில் கொண்டு போகுது விருச்சிகம். விருச்சிக ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நட்சத்திரத்துக்கான அதிபதி யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பொறுத்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாழ்க்கையில் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நபர் யாருன்னு கேட்டால் விருச்சிக ராசிக்காரவங்க தான். கடந்த காலம் பார்த்திங்கன்னா எல்லா விதமான விஷயம் இருந்து கூட நம்மளால் ஒழுங்காக வாழ்க்கையை வாழ முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சில பேருக்கு வேலையில் பிரச்சனை, சில தகராறு, சண்டைகள், சச்சரவுகள், நெருக்கடிகள், அதனால் வேலையில் விட வேண்டிய சூழ்நிலைகள், அதனால் ஒரு சண்டை, அதனால் ஒரு பிரச்சனை. ஆக்சுவலாக என்னென்னா 2026 ஏப்ரல் வரைக்கும் பேர் கொஞ்சம் அடிபடும். குரு அஷ்டமத்தில் போய் உட்கார்றதுனால நல்ல காரியம் பண்ணும்போது அது நமக்கே எதிராக செயல்படுறது, இல்லை ஒருத்தவங்களோட தேவை என்னவோ அது புரிஞ்சிக்காமல் நம்ம நடந்துக்கிறது, ஃபேமிலிக்குள்ளே தேவையில்லாத சண்டை, இவனுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும். நான் நிறைய இடத்துல சொன்ன மாதிரி காலையில் 8:30 மணி வரைக்கும், 8லேருந்து மத்தியானம் 2:30 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் அப்படியே ஒரு அம்பி மாதிரி இருப்பீங்க. யாருக்காக அந்த படத்தை எடுத்தாங்களோ இல்லையோ, ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க அது அப்படியே பொருந்தும். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களும் சரி, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி, ஏப்ரல் 2026க்கு அப்புறம் வேறு லெவலில் இருப்பீங்க. 2026 ஏப்ரல் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த்துலேயும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் சரி. தப்புன்னு தெரிஞ்சும் பண்ணுவோம். தெரிய வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நான் வாங்கி தான் தீருவேன், நீங்கள் ஏன் வேணான்றீங்க அப்படின்னா வாங்குவீங்க, நஷ்டப்படுவீங்க. முதல்ல உங்கள் சக்திக்கு எது படுதோ அதை மட்டும் வாங்குங்க. மாத சம்பளம் 50,000, எய்ம் பண்ணுறது லட்சக்கணக்கில் காரு. ரொம்ப முக்கியமாக குடும்பஸ்தானத்தில் அடி வாங்குவீங்க, குடும்ப ரிலேஷன்ஷிப்பில் அடி வாங்குவீங்க. யாராச்சும் போய் நம்பி நம்ம ஏமாந்துற மாதிரி, நிறைய பணம் வந்து விரயம் பண்ணுற மாதிரி ஏற்படும். இப்படியெல்லாம் ஓவராலாக நமக்கு தோற்றம் ஏற்படும். பெருசாக பார்த்து மோசம் பண்ணுறது. பிப்ரவரிக்கு அப்புறம் நீங்கள் ராஜா, அவ்வளோதான். பாக்கியஸ்தானத்தில் குரு போய் உச்சம் அடையும் போகுது. இவ்வளோ நாள் நீங்கள் பண்ண எல்லா தப்பும் காலியாகிடும். பயங்கர ட்ராவல் பண்ணுவீங்க. குஷியில் அப்படியே மிதப்பீங்க. முதல் கல்யாணத்தில் பிரச்சனை ஆகிருந்ததுன்னா 2வது கல்யாணம் பண்ணுவீங்க. இல்லை ஃபஸ்ட்டு கல்யாணமே எனக்கு சரியில்லைன்னா அது ஒன்று சேரும். மனப்பொருத்தம் ஃபஸ்ட்டு வருங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கும்போது இங்கே என்ன சொல்லுது? வெற்றின்னு சொல்லுதா? அந்த வெற்றி தான் உங்களுக்கு. மனப்பொருத்தம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி எந்த பையன் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த பொண்ணு உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்களோ, கண்டிப்பாக அது எல்லாமே அமையும். டெஃபினட்டாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒரு ஹார்ட்டின் போடுங்க. பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். மனசில் இருக்கக்கூடிய கஷ்டம், வலி பாதி முழுங்கியே சாப்பிட்ருவீங்க. அந்த வலியை வெளியவே சொல்ல மாட்டீங்க. ரகசியத்திலேயே உச்சக்கட்ட ரகசியம் என்ன தெரியுமா? பாம்பு புத்துக்குள்ளே பாம்பு இருக்கான்னு தெரியணும். உங்களுக்கு கேட்டால் மட்டும்தான் தெரியும் உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு. அனலைசிங் கெப்பாசிட்டி பலமாக இருக்கும்.
உங்களை பார்த்தா நீங்கள் வருத்தப்படுற மாதிரியே மற்றவங்களுக்கு தெரியாது. மீசையில் மண்ணே ஒட்டாதுங்க. பொதுவாகவே அப்படி தான். ஆனால் டைம் உங்களுக்கு அப்படி மாறப்போகுது. குரு பாக்கியஸ்தானத்தில் உட்காரும்போது கல்யாணம் ஆகக்கூடிய நேரம். பெரிய ஒரு கோவில், நீங்கள் முன்னாடி இருந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இந்த ப்ராசஸ்லாம் கண்டிப்பாக நடக்கும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். பெரிய லெவலில் இன்கம் வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் இருந்தால் பெருசாக ஆக்கலாம். உங்கள் கவுண்ட் வந்து 15 வச்சுக்கோங்களேன். இந்த 2026 வந்த பிறகு 60லேருந்து 70 80 வரையும் தொடும். அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் ஏற்படும். பிஸ்னஸ்லாம் பெரிய லக்காக இருக்குது. என்னென்ன பேமெண்ட்லாம் பெண்டிங்கில் இருந்ததோ அதெல்லாம் மொத்தமாக கலெக்ட் பண்ணி கொண்டு வரும். பவர் அண்ட் பொசிஷன். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அரசியலில், டாக்டர்ஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, விருச்சிகத்தில் நிறைய பேர் வந்துடுவாங்க. ஏன்னா அரசு சேவைக்கு முக்கியமான ஒரு ராசியாக இருக்குது. இதில் உள்ளவங்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2026 ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் என்ன தான் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் மரியாதை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இல்லையா? இவ்வளோ தூரம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இவ்வளோ தூரம் நான் எனர்ஜியை போட்டிருக்கேன், இவ்வளோ டேலண்ட்டாக நான் பண்ணியிருக்கேன், ஒரு பாராட்டு இல்லையே அப்படின்னு கொஞ்சம் வருந்தப்படுவீங்க. இதெல்லாம் ஜூனுக்கு அப்புறம் பாராட்டு கிடைக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக ஃபேவரட்டாக நடக்கும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. மேரேஜுக்காக ஒரு ப்ரொபோசல் ட்ரை பண்ணி அக்செப்டே ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் ஆகும். விருச்சிக ராசிக்காரங்களால் மட்டும்தான் எல்லா வழியும் தாங்கக்கூடிய மனப்பான்மை இருக்குது. எவ்வளோ வழி வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருந்தீங்க. இந்த 2025 26 அப்படி கிடையாது. உற்சாகமாக இருக்க போகிறீங்க. கமெண்ட்டில் ஒரு ஃபயர் ஆட்டை விடுங்க. விருச்சிக ராசியில் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ தான் உங்களுக்கு பெயின் இருந்தாலும், எவ்வளோ தான் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும், வருத்தம் இருந்தாலும், இந்த 2026 கடவுள் உங்களை கொஞ்சம் சிரிக்க வைப்பார், கொஞ்சம் சந்தோஷப்படுத்த வைப்பார். சிரித்து நல்ல செய்தியை சொல்லுவீங்க. ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது, ஏதோ நினச்ச விஷயம் கொஞ்சம் நடந்திருக்கு, எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் ரொம்ப நாளாக போராடுறேன், இப்போ தான் கொஞ்சம் கிடைக்கிது, நடக்குது, என் குழந்தைங்களை பற்றி கொஞ்சம் நினைக்கிறேன், குடும்பத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறேன், என் முயற்சியில் கொஞ்சம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் இந்த 2026 ஒரு நல்ல வருஷமாக அமையுது. அதுவும் செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கிடைக்கும். ஹெல்த் அண்ட் ட்ராவலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம். 8ஆம் வீடு கிளியராக இருக்குது, 7ஆம் வீடு கிளியராக இருக்குது. கண்டம், நோய், அஷ்டமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. குரு 8th ஹவுஸில் இருக்கிறதுனால ட்ரபிள் பண்ணாத ஒன்றும். 4th ஹவுஸில் ராகு, 5th ஹவுஸில் சனி, இது ரெண்டுமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 4 and 5 மட்டும் விருச்சிகத்துக்கு 2026 மொத்த ஆண்டும் 4ஆம் வீட்லேயும் 5ஆம் வீட்லேயும் ராகு அண்ட் சனி வந்து நெக்ஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தடுத்த வீட்டில் வந்து கனெக்ட் பண்ணுது. இதில் என்னென்ன ஒரு அட்வான்டேஜ், ராகுவுக்கும் மேலே இல்லை, ராகு 5ல் இல்லை, சனி 4ல் இல்லை. இப்போ வந்து ராகு 5ல் இருந்தது முன்னாடி. அது என்னென்னா ராகு சனி நேருக்கு பார்க்கும். அப்போ பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இது ரெண்டும் வேறு திசையில் போகிறதுனால இந்த மூமெண்ட் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது 2026 ஹெல்த் அண்ட் ட்ராவலில் நான் சொல்கிறது கொஞ்சம் ராகு படுத்தும். கொஞ்சம் டல்லாக இருப்பீங்க, கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, டயர்டாக இருக்குது, ஃபீவர் வந்திருக்கு, கை வலிக்குது, கால் வலிக்குது, இதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் ராகு படுத்தும். சனியும் சொல்லவே வேணாம். 5th ஹவுஸில் வயிறு, கேஸ் ட்ரபிள், இதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ ஹெல்த் வந்து பாதிக்கும். ஆனால் என்னென்னா இந்த 30 நாளில் ஒரு 30 நாளில் 4-5 நாள் தான் அந்த ட்ரபிள் இருக்கும். டோட்டலாக வந்து ஒரு வருஷத்தில் பார்த்தோம்னா சில பேருக்கு ஒரு 10 நாள் கூட பாதிக்கும், சில பேருக்கு 30 நாள் பாதிக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது ஹெல்த்தில். ரொம்ப மோசமாலாம் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியல. கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுது, ஆனால் விட்டுடும். அதுவே விட்டுரும். ஏன்னா குரு நல்லா இருக்கார்ல, அதனால் விட்டுரும். அடுத்த ட்ராவலில் வந்து பக்காவாக பிளான் பண்ணிட்டு போங்க. ஹெல்த்தை விட நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ட்ராவல் பிளான் மட்டும் பக்காவாக பிளான் பண்ணி போங்க. காசால் ப்ராப்ளம் வராது, பிஸ்னஸில் ப்ராப்ளம் இல்லை, மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஹெல்த் அண்ட் கம்ஃபர்ட்டு, அந்த மனைவி, அந்த ஃபீஸு, இதுதான் கொஞ்சம் அந்த ட்ராவலில் தொல்லைப்படணும். இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கங்க, ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க. அப்புறம் சீனியருங்க, இந்த 55க்கு மேலே இருக்கக்கூடிய வயசாளுங்கள்லாம் இந்த 2026 நீங்கள் வெல்தி அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். வாழ்க்கையை நல்லபடியாக கடந்து போங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் தேவையில்லைன்னா சந்தோஷமாக இருங்க. ஏன்னா 4-5ல் ராகு மற்றும் சனி இருக்குது. அதனால் ஆக்டிவாக ஒரு விஷயத்தில் வந்து இறங்கி செய்ய வைக்கும் நான் சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது. ஆனால் குரு எப்படி சொல்கிறாருன்னா, அதாவது கொஞ்சம் பணத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா, யாரோ உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, பசங்க கொடுக்க வேண்டியது இருக்குது, இல்லை ப்ராப்பர்ட்டி விற்று நம்ம ஷேர் பிரிச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரிலாம் இருந்தால் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு லக்கு வருமா, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வருமா, இப்படிலாம் ஏதாச்சும் எதிர்பார்த்திங்கன்னா அந்த குரு கொஞ்சம் கொடுப்பார். விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பிரம்மாண்டமாக இருக்குது, கவலையே படாதீங்க. ட்ராவல் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு போங்க. ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க. தொடர்ந்து விருச்சிக ராசிக்கு இந்த புத்தாண்டை எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 1000 லைக் வருதான்னு பார்ப்போம்.
கமெண்ட்டில் சொல்லுங்கள். விருச்சிக ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம், எந்த தெய்வத்தை நீங்கள் அதிகமாக வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு. உங்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்போம். நான் உங்களுக்கு பர்சனலாக நல்லா இருக்க பிரார்த்தனை பண்ணுறேன். எல்லாருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுசாக கிடைக்கணும். உங்கள் வேண்டுதலெல்லாம் நிறைவேறணும். நீங்களும் எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ராசிக்கான வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். வழிவகுக்க முடியும் நம்ம வீடியோக்களை பார்த்தா. ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அடுத்த வாட்டி பார்க்க சொல்ல ஃபுல் வீடியோ பாருங்கள். பொதுவாக 2026 எப்படி இருக்குன்னா, ஓவராலாக குளோபலாக சொல்கிறேன். ஒரு ராசி தனிப்பட்டு இல்லை, குளோபலாக சொல்கிறேன். ஒரு நார்மலான ஒரு இயர் தான். சிலது நல்லது நடக்கும், சிலது கெட்டது நடக்கும். நிறைய குழப்பம் வரும், நிறைய தெளிவு வரும். உலக மக்கள்லாம் சூப்பர் இயர், நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற வருஷமாக இருக்காது. என்னையா புதுசு புதுசாக சொல்கிறீங்க, போன வருஷம் வேறு மாதிரி இருந்தது, இந்த வருஷம் வேறு மாதிரி இருக்குது, இப்படியாவது அப்படியாவது, அப்படியே ஒரு கலந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் 2026 கிரகப்பெயர்ச்சிலாம் நான் பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ராசிக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.